நிறைய பேருக்கு நம்ம நாட்டின் தேசிய கொடி மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதனுடைய வண்ணங்கள் எல்லாமே ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தேசிய கொடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு வரலாறு தான். அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னு கேட்டால், நம்ம நாகை மாவட்டத்தில் சீர்காழிக்கு பக்கத்தில் தில்லையாடி என்ற ஊரில் முனுசாமி முதலியார் என்பவருக்கும் ஜானகியம்மா என்பவருக்கும் அந்த தம்பதிகளுக்கு பிறந்தது தான் வள்ளியம்மை என்ற ஒரு பெண் குழந்தை. இவங்க அந்த குழந்தை பிறந்தது 22/2/1898 சுதந்திரமெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே சரியாக பிழைப்பு இல்லாததுனால தென்னாப்பிரிக்காவுக்கு பிழைப்பு தேடி போயிருக்காங்க. இந்த குழந்தையும் தூக்கிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு பிழைப்பு தேடி போயிருக்கும்போது அங்கே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலை செஞ்சு பிஸ்னஸ் செஞ்சு இப்படி அந்த தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய நம்மளுடைய இந்தியர்களும் அங்கே நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சந்திக்கும் போது நம்ம இந்தியர்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதையும் பற்றி பேசுவாங்க. இப்படி நிறைய பேர் உட்காந்து பேசுவாங்க. அப்போது அந்த வள்ளியம்மை என்ற குழந்தை அந்த நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி தான் வளர்க்கப்பட்டது. அப்போது அவளுக்கு இந்தியா சுதந்திரம் அடையாமல் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்குங்கிறத நினச்சி சிறு குழந்தைகளிருந்தே ரொம்ப வருத்தம் உண்டு. அப்படி இருக்கும்போது வெள்ளைக்காரங்க ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, தேவாலயத்தில் நடக்கிற திருமணங்கள் மட்டும்தான் செல்லுபடியாகும், மற்ற திருமணங்கள் எதுவுமே செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு சட்டம். அது நாங்கள் ஆட்சி செய்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த சட்டம் தான் அப்படின்னு சொல்லி போடும்போது அது இந்தியாவுக்கும் அதே சட்டம் தான் அப்படின்னு வந்துச்சு. அப்போது காந்தி அங்கே வக்கீல் தொழில் புரிஞ்சுக்கிட்டு தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்தார். அப்போ அவரும் சேர்ந்து தான் இந்த மக்களோட சேர்ந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்காக அங்கேயும் சில இந்த கொள்கைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப அந்த நேரமே நம்ம இந்தியர்களோட சேர்ந்து பாடுபட்டுக்கிட்டு தான் இருந்தார். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த மாதிரி இந்த திருமணங்கள் செல்லுபடியாகாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி இப்போ ஊர்வலம் மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்காரன் என்ன செஞ்சான், நம்மளுடைய காந்தியடிகளை அந்த நேரமே குறிபார்த்து சொல்கிறதுக்கு ரெடியானான். அப்போது இந்த வள்ளியம்மை என்ற குழந்தைக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தீங்க, 15 தான். அவள் குறுக்க ஓடி போய் 2 கையையும் விரிச்சுக்கிட்டு, முதல்ல எண்ணெயை சுடு, அதுக்கு பிறகு அவரை சுடு, முதல்ல எண்ணெயை சுடுடா அப்படின்னு சொல்லி கத்தி பேசியிருக்காங்க. கத்தி பேசின உடனே காந்தியடிகளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சின்ன குழந்தை இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளோ உணர்ச்சிகரமாக போராட்டம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி ரொம்ப ஒரு சந்தோஷம், வருத்தம். சந்தோஷம்தான் ரொம்ப. அப்படி இருக்கும்போது உடனே அவனே பயந்து போயிட்டான், அந்த போலீஸே பயந்து போயிட்டான். அதோட அவங்க போராட்டம்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே காந்தியடிகள் எல்லாருக்கையும் சொன்னார், நம்ம எப்படியாவது நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி தேவாலயத்தில் செய்கிற திருமணம் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, இதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரம் அடிக்கடி இவர்கள்லாம் ஒன்று கூடி போராட்டம் பண்ணுறது. ஒரு தெரு வழியாக நம்ம இந்தியர்கள் போகவே கூடாது, அதில் வெள்ளைக்காரன் மட்டும்தான் அந்த தெரு வழியாக போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்கு. அப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் போகக்கூடாது, இது தெருவு தானே, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு போராட்டமாகவே எடுத்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது காவல்துறையினர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி மீறி வராங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணோடனே எல்லாரையும் ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஜெயிலுக்கு கொண்டு போனால் எல்லாரும் பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு உள்ளே போகணும், அப்படி உங்களுடைய முகவரி எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கவுங்க பேர்களை எழுதி நாங்கள் இந்தியன் போட்டிருக்காங்க. அப்போ அவன் ஒரு வெள்ளையன் தான், அந்த போலீஸ் அதிகாரியும் ஒரு வெள்ளையன் தான். அவன் சொல்லியிருக்கான், உங்களை பார்த்தா ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியல, நீங்கள் ஆப்பிரிக்காவில் தானே பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதனால சும்மா ஆப்பிரிக்கானே போடுங்க, இந்தியன் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை, நாங்கள் எங்களுடைய பிழைப்புக்காக தான் தென்னாப்பிரிக்கா வந்திருக்குமே தவிர மற்றபடி நாங்கள் எங்களுடைய பிறப்பிடம் இந்தியன் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இந்தியன் சொல்கிறீங்க, இந்தியா எங்களுக்கு தான் சொந்தமே தவிர உங்களுக்கு கிடையாது, இப்போ நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பெருசாக நீங்கள் பேசுகிறீங்களே, அப்போது இந்தியன்ற அடையாளத்துக்கு ஒரு கொடியாவது உங்கள்கிட்ட இருக்கா
அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு வருத்தம். அந்த நேரம் நமக்கு கொடி எதுவுமே கிடையாது. அந்த நிமிடமே இந்த வள்ளியம்மை என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய முந்தானையை கிழிச்சு, இந்த இருக்குடா, இதுதான் எங்கள் தேசிய கொடி, இதுதான்டா எங்களுடைய தேசியத்தின் கொடி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அவனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்கவுங்க இருக்க வேண்டிய சிறையில் போட்டுட்டான். போட்ட உடனே அதை ஒரு பெரியவர் வாங்கி அந்த துணியை மடித்து வச்சுருந்துருக்காரு. அப்போது காந்தியடிகள் எல்லார்ட்டையும் பேசி எடுத்து இவ்வளோ விடுதலை செய்கிறதுக்காக வரும்போது அவர் சொல்லியிருக்காரு காந்தியடிகள்கிட்ட, ஐயா இந்த மாதிரி நம்ம வள்ளியம்மை இவ்வளவு ஆத்திரத்தோடு அவர் ரொம்ப கேவலமாக பேசினாங்க அந்த போலீஸ் அதிகாரி, சிறை அதிகாரி. அப்போது வள்ளியம்மை என்ன செஞ்சால், உங்களுக்கு ஒரு கொடியாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப கேவலமாக பேசின உடனே அவளுடைய சேலையின் முந்தானையை கிழிச்சு, இதுதான்டா எங்கள் தேசிய கொடி அப்படின்னு காட்டினா. இந்த பாருங்க, அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆத்திரம் வருது, நம்மளை விட அந்த பிள்ளை ரொம்ப ஆவேசமாக இருக்கு ஐயா அப்படின்னு காட்டினோன்னே காந்தி அப்படியே கலங்கிட்டார். கலங்கினோடனே அந்த சேலை முந்தானியில் இருந்த அந்த வர்ணம் அவர் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போது அவர் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை செய்யணும்னு வரும்போது அப்போது அவங்க வள்ளியம்மை எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க, நமக்கு அந்த அவங்க போட்ட சட்டத்தை எல்லாம் வாபஸ் வாங்கினா தான் நம்ம எல்லாரும் வெளியே போகணும், மற்றபடி நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் பிணையத்தொகை கட்டினாலும் நாங்கள் வரமாட்டோம் வெளியே அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க. அந்த நேரம் அவங்களுக்கு விஷக்காய்ச்சலும் வந்துருச்சு. அப்போது அந்த சிறைச்சாலையிலே ரொம்ப தளிர் போல, இளம் தளிர் போல போன அவங்க இந்த விஷக்காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு 16 வயசில் விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப அவங்கள ஒரு போர்வையில் சுற்றி தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க, வள்ளியம்மைக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு. காந்தியடிகளே நேரடியாக வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்தியாவில் தான் என் உடலை அடக்கம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் முடியாது போல் அப்படின்னு சிங்கம் போல் கர்ச்சிச்ச அந்த குரல் ரொம்ப ஈன சுரத்தில் ரொம்ப தோண்டு போய் இருந்துச்சு. காந்தியடிகளுக்கு ரொம்ப வருத்தம், இந்த சின்ன வயசில் இந்த பிள்ளை சிறையில் இருந்து இவ்வளவு பலகீனமாகி நோயோடு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னைக்கு 22/2/1898 பிறந்தவங்க, அதே 1914 இறந்துட்டாங்க. அதே பிறந்த தினம் அன்னைக்கே இறந்த தினம். கிட்டத்தட்ட அது இந்த மாதம் 22ஆம் தேதி அநேகமாக முடிஞ்சிருச்சு அந்த தேதி. அதன் பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது, நமக்கு ஒரு கொடி இல்லைன்னு கொடியை உருவாக்கும் போது காந்தியடிகளின் மனசில் தில்லையடி வள்ளியம்மை அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த முந்தானையில் இருந்த கலர் தான் இவர் அந்த கொடிக்கு கலராக, நம்ம தேசிய கொடிக்கு காவி, வெண்மை, பச்சை, இந்த 3 கலரும் அந்த சேலையில் இருந்திருக்கு. அந்த கலரையே நம்ம தேசிய கொடிக்கு வண்ணமாக நம்ம காந்தியடிகள் வச்சார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவின் ஞாபகமாக தான் அது இருக்கே தவிர, அதை உருவாக்கின கதை இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்ததோ தெரியலையோ, ஆனால் இதுதான் உண்மையான வரலாறு. இன்றைக்கி நம்ம தேசிய கொடி பட்டொலி வீசி பறந்துக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக கோடான கோடி பேர் பாடுபட்டு வாங்கின இந்த சுதந்திரத்தை நாமளும் மரியாதை செலுத்தி, கொடிக்கு மரியாதை செலுத்தி நம்மளும் அந்த சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லா வாழணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.